ஹே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்சுவலாக பார்லரில் பண்ணுற அதே ஃபேஷியல் வித் ஒன்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் நம்ம இன்றைக்கி ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த பார்லர்லாம் போய் ஃபேஷியல் பண்ணதுமே வந்து அங்கங்கே பிம்பிள்ஸ் வரும், ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஏன்னா தான் நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்பராக நம்ம ஆஃப்டர் ஃபேஷியல் நம்ம ப்ராப்பர் கேர் பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் ஆக்சுவலாக பார்லரில் செட் ஆகாது. இருந்தாலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டின்னு வந்ததுன்னா வேறு வழியே இல்லாமல் டக்குன்னு போய் நம்ம பார்லர் போய் நம்ம காஸ்ட்டும் அதிகமாக நம்ம அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து அந்த டைம் வந்து ஒரு சின்ன க்ளோ இருக்கும். நான் என்ன நம்ம அவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம ஸ்கின்ல போடுவாங்க, பட் ஆனால் வந்து அது ஸ்டே ஆகாது. நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் ஆக்சுவலாக செட் ஆகலை, இல்லை இந்த மாதிரி எதுனா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க ஈஸியாக வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட இதுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்லரில் பண்ணுற அதே ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் ஒன்று ரெண்டு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து ஒரு காய்ச்சாத ஒரு ரா மில்க் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டு கிளென்சர். நம்ம எப்படி என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணாலும் இது வந்து நம்ம ஒரு டபுள் கிளென்ஸ் மெத்தட் மாதிரி இது கிளென்ஸ் பண்ணிக்க யூஸ் பண்ண வரும். உங்ககிட்ட ஒரு காட்டன் பேட் அந்த மாதிரி இருந்தால் இதை நல்லா இப்படி டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா வைப் பண்ணால் ஒரு பெஸ்ட் கிளென்சராக இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பியூர் காய்ச்சாத ஒரு ரா மில்க் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது போட்டு நம்ம இந்த காட்டன் பேட் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபேஸில் வந்து ஒரு வைப் பண்ணி டபுள் கிளென்ஸ் மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு கிளென்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸஸாக இருக்கிற டர்ட் இது எல்லாமே வந்து இது கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோன்னு விட்டுறாதீங்க. ஸோ நம்ம இது வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம மில்க் வச்சு நம்ம இது கிளென்ஸ் பண்ணோன்னா இன்னுமே வாண்டட் எனி டர்ட் இருந்தால் கூட வந்து இது நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ நான் இப்போ பண்ணி எடுத்துகிட்டு கிளென்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோம்னா ரைஸ் ஃப்ளோர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இது வந்து பெஸ்ட்டு எக்ஸ்ஃபாலியேட்டர். நம்ம ஸ்கின்னு டெட் ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 இது வந்து ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் இது. ஸோ நான் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட நான் அடுத்ததாக யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. கர்டு வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்பவே நல்லா ஹைட்ரேட் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ இது கூட நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நம்ம ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாகவும் ஹனி யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹனியில். நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து நம்ம ஸ்கின்னில் எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் நிறைய எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ஹனி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். நம்ம ஃபேஸ்க்கு இப்போ ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரப். நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், எக்ஸப்ட் இந்த ஆக்னி இருக்கிற ஸ்கின் மட்டும் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த நம்ம பிம்பிள்ஸ் வந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஸ்க்ரப் பண்ணும்போது ஈஸியாக எல்லா இடமும் அந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் ஸோ இந்த பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்கின் இருக்கிறவங்க தவிர மீதி எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்டிலான ஒரு எஃபெக்டிவ் ஸ்க்ரப் இது. ஸோ இதில் நான் எந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நான் என் ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணி அது வந்து ஒரு குட்டி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் மட்டும் இதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுன்னு கிடையாது, எந்த ஸ்க்ரப்பாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போது ரொம்ப 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 ஜென்டிலாக ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணால் ரொம்ப ஹார்ஷாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இப்படி ரொம்ப இப்படிலாம் வந்து நம்ம பண்ணோன்னா ஈஸியாக வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகி நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் கிளியர் ஆகும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அளவுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆகும். எனக்கும் வந்து இது மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஜென்டிலாக நம்ம ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 ஜென்டிலாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அதோட ஆக்சுவல் ரிசல்ட் நமக்கு தெரியும். கஷ்டப்பட்டு தேய்ச்சி அப்படி தான் வந்து டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இது கொஞ்சம் காயிற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வாஷ் பண்ணிடலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நான் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி இப்போது ஃபேஸில் இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்க்ரப் வந்து நல்லாவே ட்ரை ஆகி இப்போ நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம ஃபேஸ் வைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோன்னா நம்ம ஸ்டோனர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நம்ம இந்த டோனர் போட்டதும் ஃபுல்லாக மசாஜ் பண்ணலாம் வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி டேப் பண்ணால் போதும். உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டோனர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபேஸ் வந்து எவ்வளோ கிளியராக க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பேக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர். அதுக்கு வந்து நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நார்மல் மில்க்கை விட நியூட்ரிஷனல் வைஸ் வந்து ப்ராப்பர் என்ரிச்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இது ஏற்கனவே ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் இது வந்து நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் இந்த பவுடர் இருந்ததுன்னா இதே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 ஸ்கூப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் மில்க் பவுடராக இருந்தாலும் சரி. ஸோ இது என்கிட்ட இருக்குன்றதுனால நம்ம இது வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. நான் இது ஆக்சுவலாக நான் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதும், அதனால் நான் இது செகண்ட் டைமே நான் இதே யூஸ் பண்ணுறேன். நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோன்னா க்ரீன் டீ பவுடர். க்ரீன் டீ வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்க்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். ஸ்கின்னில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதோட ஸ்கின் வந்து ரொம்ப யங்காக வச்சுருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்கின் எப்பவுமே ரொம்ப ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக யங்காக வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து இதில் க்ரீன் டீ யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ரீன் டீ வந்து எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் விட இது இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால் இது வந்து ஒரு சாஷே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டருக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸோ ரைஸ் வாட்டர்னால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற தண்ணி எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டு செகண்டாக நம்ம இதில் தண்ணி பிடிப்போம் இல்லையா, அந்த தண்ணி தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கப்பில் தண்ணி பிடிச்சி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அழுக்கு, இந்த ரெசிடியூஸ் எல்லாமே வந்து வந்துடும். இது வந்ததும் இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியோட கலர் மாறிடுச்சு, கொஞ்சம் ஒயிட்டிஷாக மாறிடுச்சு. ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டு நான் அந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம குடிக்க யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த தண்ணியை போட்டு ஒரு மினிமம் வந்து 1 hour இல்லை மேக்ஸிமம் நீங்கள் ஓவர் நைட் கூட வைக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 1 to 3 hours வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு ஸோ இது நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா ஊறி இன்னும் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 5 minutes நம்ம இதை அப்படியே விட்டுருவோம். அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண க்ரீன் டீ மாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப்புக்கு அப்புறம் நம்ம இந்த மாஸ்க் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங் அண்ட் ஹைட்ரேட்டிங் மாஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். நல்லா ரெஃப்ரெஷிங்காக வந்து ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். ஸோ இது நீங்கள் ஒரு வாட்டியும் எனக்கு இது போட்டதும் இது அப்ளை பண்ணதுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த மாஸ்க் வந்து நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் இந்த ஃபேஷியல் ஸ்டெப்பாக பண்ணலன்னா கூட நார்மலாக நீங்கள் வந்து ஒரு நம்ம இந்த ஸ்டெப் இருக்கிறதுலே வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் மாஸ்க்னால் இது சொல்லலாம். இது வந்து ஃபுல்லாக நீங்கள் த்ரோட்டு அந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கூட ஜஸ்ட் இந்த மாஸ்க் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இது ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் போட்டிருக்க ஃபேஸ் பேக் வந்து நல்லாவே காஞ்சி ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலைன்னா கூட இப்போ இருக்கிற ஒரு குட்டி லைட் இருக்குது, நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்குமே வந்து இதோட ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு ஸ்கின் வந்து ஒரு நல்ல கிளியராக க்ளோயிங்காக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டல்லாக பிக்மெண்டடாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ளோயினஸ்க்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ இருந்தாலும் இதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போய்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அது நல்லா லைட்டன் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து அது ரெடியூஸ் ஆச்சுனாலே வந்து நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.